Hello everyone, இன்னைக்கு நம்ம class 11 physics kinematics chapterல இருக்க equations of motion under gravity தான் பார்க்க போறோம். A practical example of a straight line motion with constant acceleration is the motion of an object near the surface of earth. So இப்போ வந்து ஒரு practicalான example ஒரு straight line motion அப்புறம் அதுக்கு வந்து ஒரு constant acceleration இருக்கும். அந்த மாதிரியான motionக்கு வந்து ஒரு practical example அப்படின்னு பார்த்தீங்கன்னா earthோட surfaceக்கு கிட்ட நடக்கிற எல்லா முக்காவாசி இருக்கிற எல்லா ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனுமே வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, we know that near the surface of the earth the acceleration due to gravity g is constant. So இப்போ நம்ம அந்த g acceleration due to gravity வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். நியர் surface of the earthக்கு நியரா பார்க்கும்போது வந்து g அப்படின்றது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஸோ அந்த ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ all straight line motions under this acceleration can be well understood using the kinematic equations given earlier. So இங்க பார்த்திருக்கோம்ல, இந்த 4 kinematic equationsமே வந்து எப்ப வேலிடா இருக்கும்? ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் போது தான் வேலிடா இருக்கும். ஸோ இந்த ஜியை வச்சு நம்ம பார்க்கும்போது, ஸோ நம்ம டைட்டிலே அதான ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து இந்த கிராவிட்டியை வச்சு பார்க்கும்போது எப்படிலாம் மாறுது, ஸோ அதானே நம்மளோட டாபிக். ஸோ அதில் பார்க்கும்போது வந்து இந்த ஜியை வச்சு பார்க்கும்போது இந்த 4 ஈக்குவேஷன்ஸ்மே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? வேலிடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, Case 1, a body falling from a height h. So ஒரு height h இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த ஹைட்ல இருந்து இங்கிருந்து ஒரு பால், ஓகேவா, இங்கிருந்து ஒரு பாலை போடுறாங்க. ஸோ அதுக்கு எப்படி இருக்கும் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, கன்சிடர் an object of mass m falling from the height h. ஓகே, ஒரு பால் இருக்கு, அதுக்கு மாஸ் வந்து m, அது வந்து ஒரு ஹைட் ஹெச்ல இருந்து போடுறாங்க கீழே. ஓகே, ஃபார் கன்வீனியன்ஸ் லெட் us choose the downward direction as பாசிட்டிவ் y ஆக்சிஸ். ஸோ நம்ம எப்பவுமே எப்படி பார்ப்போம்? இந்த அப்போட இப்படி இருக்கிறது தானே வந்து பாசிட்டிவ் ஒய்ன்னு பார்த்தோம். ஸோ ஆனால் வந்து இது எப்படி இருக்கு? இப்படி இருக்குல்ல, டவுன்வர்டா இருக்கு. ஸோ நம்ம அதை எப்பவுமே எப்படி பார்ப்போம்? நெகட்டிவ்ல பார்ப்போம். பட் வந்து இங்க இருந்து தானே இந்த பாலை போடுறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆக்சலரேஷன் எப்படி இருக்கு? இப்படி தானே இருக்கு. ஸோ நம்ம போடுறது இங்கே இருக்கிறதுனால இந்த டைரக்ஷனை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the object experiences acceleration g due to gravity which is constant near the surface of the earth. The surface of the earth கிட்ட பார்க்கும்போது இந்த acceleration due to gravity, இந்த g அப்படின்றதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே, we can use the kinematic equations to explain its motion. So கான்ஸ்டன்டா acceleration இருக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம இந்த kinematic equations வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the acceleration a vector is equal to g j cap. அதாவது a வெக்டார் வந்து ஏன் g j cap அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, இங்க நம்ம ஆக்சலரேஷன் வந்து g ன்னு சொல்லியாச்சு. ஸோ a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு g. அது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ நம்ம எப்பயுமே டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கிறது வந்து மைனஸ் j capன்னு எடுத்துப்போம் இல்லையா? மைனஸ் y டைரக்ஷன்ல இருக்கிறது வந்து மைனஸ் j capன்னு எடுத்துப்போம். ஆனா வந்து நம்ம இப்ப அது என்னன்னு வச்சுக்கிட்டோம்? பாசிட்டிவ் y ஆக்சிஸ்ன்னு எடுத்தனால பிளஸ் j cap போடுறோம். ஓகே, இப்போ வந்து இதுக்கு நம்ம காம்போனன்ட்ஸ் இதுல எழுதும் போது எப்படி வரும் அப்படின்னா, a vector is equal to ax I cap ay j cap plus az k cap is equal to என்னன்னு பார்த்தோம்? g j cap னு பார்த்தோமா? இப்போ வந்து நம்ம கம்பேரிங் காம்பனன்ட்ஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இங்க i இருக்கு, இங்க iன்றது எதுவுமே இல்லைல்ல. ஸோ இது வந்து நம்மளுக்கு 0 ஆயிடும். ஓகே, இங்க j இருக்கு, இங்கேயும் j இருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ay j cap போட்டுக்கலாம். இங்க k இருக்கு, இங்க k எதுவுமே இல்லை. ஸோ இஸ் ஈக்குவல் டு g j capனு வரும். j cap கேன்சல் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன வரும்? ay இஸ் ஈக்குவல் டு g அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு ஆக்சலரேஷன் இந்த y டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு என்னது? கிராவிட்டி, அதாவது g அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ let us take for simplicity ay is equal to நம்ம a னே எடுத்துக்கலாம். a is equal to g அப்படின்னு. ஓகே, next வந்து, if the particle is thrown with the initial velocity u downward which is in negative y axis, then velocity and position of the particle at any time t is given by. அதாவது இப்போ ஒரு பார்ட்டிக்கல் நம்ம அங்க வந்து த்ரோ பண்றோம் இல்லையா? அது த்ரோ பண்ணும் போதே ஒரு இனிஷியல் வெலாசிட்டியோடவே த்ரோ பண்றோம். கொஞ்சம் தூக்கி போடுற மாதிரி, நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தூக்கி போடுற மாதிரி போடுறோம். அது நம்ம போடும் போதே நம்மளுக்கு ஒரு வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டியோட போடுறோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா, ஆக்சுவலி நம்ம என்னன்னு பார்த்தோம்? a is equal to g அப்படின்னு பார்த்தோமா? ஸோ இந்த கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த 4 ஈக்குவேஷன், இந்த
ஈக்குவேஷன்ஸ்ல வந்து நம்ம ஏக்கு பதிலா ஜி சப்ஸ்டியூட் பண்றோம், எஸ்க்கு பதிலா ஒய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒய் டைரக்ஷன்ல இருக்கனால இந்த டிஸ்டன்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து அந்த எஸ்க்கு பதிலாக நம்ம ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன வரும், v is equal to u plus atயா. ஸோ ஏக்கு பதிலாக நம்ம இங்க g போடுறோம். ஓகே, ஸோ v is equal to u plus gt. எஸ்க்கு பதிலாக y போடுறோம், y is equal to ut plus half gt ஸ்கொயர்னு வரும். ஓகே, at ஸ்கொயருக்கு பதிலாக gt ஸ்கொயர்னு போடுறோம். ஏன்னா நம்ம இந்த மோஷன்ஸ் ஆஃப் இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம கிராவிட்டியை வச்சு கால்குலேட் பண்றோம். ஸோ அதனால ஏ இருக்கிறதுலாம் நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி g அப்படின்றத போடுவோம். The square of the speed of the particle when it is at a distance y from the hilltop. அதாவது அந்த டிஸ்டன்ஸ் அந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றப்போ அதோட ஸ்பீட் என்னவா இருக்குன்றதுக்கு நம்ம எதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம்னா அந்த தேர்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2gy அப்படின்னு வரும். அதாவது 2as இருக்கும் இல்லையா, ஸோ ஏக்கு பதிலாக g, எஸ்க்கு பதிலாக y அப்படின்றத போடுறோம். இப்போ நம்ம இந்த மூணுமே பார்த்தது வந்து நம்ம ஒரு இனிஷியல் வெலாசிட்டியோட த்ரோ பண்றோம் அப்படின்றப்போ இந்த மூணு ஈக்குவேஷன்ஸ் வரும். சப்போஸ் the particle starts from the rest, then u is equal to 0. ஸோ இப்போ நம்ம இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்படின்றப்போ, அதாவது நம்ம இப்படி இப்படி பிடிச்சிட்டு இருக்கோம் கையில, அதை அப்படியே இப்படி விட்டுறோம். ஸோ நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தூக்கி போடாம இப்படி பிடிச்சிட்டு இருக்கோம் மேல இருந்து, அதை அப்படியே விட்டுறோம். அப்படின்றப்ப வந்து இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எப்படி ஈக்குவேஷன்ஸ் வரும், v is equal to gt எப்படி வருது, இந்த u டேர்ம் அப்படியே போயிடும். ஸோ இது வந்து 0 இல்லையா, ஸோ இந்த டேர்ம் அப்படியே போயிட்டு v is equal to gt வரும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் இந்த டேர்ம் அப்படியே போயிட்டு y is equal to half gt ஸ்கொயர்னு வரும். இந்த இடத்துலயும் இந்த u ஸ்கொயர் டேர்ம் அப்படியே போயிட்டு v ஸ்கொயர் is equal to 2gy அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அதாவது இந்த நம்ம ஒரு இனிஷியல் வெலாசிட்டியே இல்லை, நம்ம ரெஸ்ட்ல இருந்து போடுறோம் அப்படின்றப்போ வந்து இந்த மூணு ஈக்குவேஷன்ஸ் வரும். The time t is equal to t taken by the particle to reach the ground for which y is equal to h is given by. அதாவது இப்ப ஏன் இந்த ஸ்மால் டி கேபிட்டல் டி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இப்ப டி அப்படின்றது இப்ப 5 செகண்ட் அப்படின்னா அது நம்ம டி ஸ்மால் டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டைம் டேக்கன் அப்படின்றப்போ இப்போ ஒன்று போடுறோம், அது எந்த டைம்ல போய் நம்ம அங்கே விழுது, ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது அது நம்ம கேபிட்டல் டி அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ ரெண்டு டீக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா, ஸோ அதனால வந்து இந்த கேபிட்டல் டி அப்படின்னு எடுத்துப்போம். அந்த ஹைட் நம்ம இங்கே ஒயின்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்கல்ல ஹெச்னு, ஸோ இந்த இடம் வந்து நம்ம ஹெச் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அது வந்து y is equal to h அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும், ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இதான இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சொல்ற ரிலேஷன். ஸோ இதை எடுத்துக்கணும், yக்கு பதிலாக h போடுறோம், h is equal to half g கேபிட்டல் டி ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகே, அப்போ இந்த டீயோட வேல்யூ எப்படி வரும், இப்போ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இங்க மேல போயிட்டு இந்த ஜி இங்க கீழே வந்துடும். ஓகே, 2h by g அப்படின்னு வரும். ஸோ நம்ம ரெண்டு சைடும் ரூட் எடுக்கும் போது இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட்டு t is equal to root of 2h by g அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இந்த டைம் அப்படின்றது, இந்த டைம் டேக்கன் அப்படின்றது வந்து இந்த ஹெச்சுக்கு அந்த ஹைட்டுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. நம்ம ரொம்ப ஹைட்ல இருந்து தூக்கி போடுறோம், ஒரு 10 ஃப்ளோர் பில்டிங்ல இருந்து மேல இருந்து தூக்கி போடுறோம்னா அதோட டைம் வந்து அதிகமா இருக்கும். எதோட ஒரு 2 ஃப்ளோர் பில்டிங்ல இருந்து தூக்கி போறதை விட அந்த 10 ஃப்ளோர் பில்டிங்ல இருந்து தூக்கி போறது வந்து அதிகமா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஹைட் அப்படின்றது வந்து அதிகமாச்சு அப்படின்னா அந்த டைமும் அதிகமாகும், அந்த டைம் டேக்கனும் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது அதிகமாச்சு, ஸோ அந்த ஆக்சலரேஷன் அதுக்கு பிடிச்சி இழுக்கிறது வந்து அதிகமாச்சுன்னா அந்த டைம் சீக்கிரமா வந்துடும்ல. ஸோ இது அதிகமாச்சுன்னா அது கம்மியாகும். ஸோ அதனால இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அதான் இந்த பேரால கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து the speed of the particle when it reaches the ground, அதாவது y is equal to h can be found. ஸோ அது எந்த ஸ்பீட்ல வந்து கீழே விழுது அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். ஓகே, ஸோ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gy, இதான அந்த வெலாசிட்டியை கொடுக்கறது. இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், 2g y is equal to இங்க hன்னு போட்டாச்சு. ஓகே, ஸோ நம்மளுக்கு v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gh அப்படின்னு வருமா, 2gy ன்னு இருக்கு. ஸோ y is equal to h ன்னு போட்டதுனால 2gh. ஸோ இப்போ நம்ம ரெண்டு சைடும் ரூட் எடுக்கிறோம். ஓகே, ரூட் எடுத்தா இது ரெண்டு கேன்சல் ஆயிட்டு v is equal to root of 2gh அப்படின்னு வரும். அதாவது எந்த வெலாசிட்டியில வந்து கிரவுண்ட்ல ஹிட் ஆகும், அது கிரவுண்ட்ல எந்த வெலாசிட்டியில வந்து படும் அப்படின்னா
that is equal to root of 2gh. okay, இந்த velocity அப்படின்றது ஹைட்டுக்கும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஜிக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது எவ்வளோ ஹைட் நீங்கள் ரொம்ப பெரிய ஹைட்லேருந்து தூக்கி போடுறீங்க அப்படின்னா அது கீழே வந்து படும்போது வந்து ஒரு நல்ல பெரிய வெலாசிட்டியில் வந்து கீழே விழும். அதே நீங்கள் கிட்ட இருந்து போடுறீங்க அப்படின்னா வந்து அது வந்து வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ எவ்வளோ ஹைட் அதிகமாகுதோ அதே மாதிரி ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வெலாசிட்டியும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. The above equation implies that the body falling from the greater height h will have the higher velocity when it reaches the ground. அதாவது height greater ஆக velocity வந்து higher ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. The motion of a body falling towards the earth from a small altitude, the h வந்து lesser than r. இந்த r அப்படின்றது இப்போ இதான் earth அப்படின்னா இந்த earthோட ரேடியஸ் தான் வந்து நம்ம கேபிட்டல் r அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த earthோட ரேடியஸ் எவ்வளோ பெருசுல ரொம்ப பெருசு. ஓகே, அந்த ஹைட் நம்ம இங்கே இவ்வளோ கிட்ட இருந்து இங்கே தூக்கி போடுறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டும் இந்த ரேடியஸும் வந்து இந்த ஹைட்டோட ரொம்ப பெருசு இல்லையா. ஸோ ஹைட்டு அப்படின்றது நம்ம தூக்கி போடுற ஹைட் அப்படின்றது வந்து ரேடியஸை விட ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மோஷனை நம்ம ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். பியூர்லி அண்டர் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி இஸ் கால் ஃப்ரீ ஃபால். ஸோ நம்ம ஏர்த்தை விட்டு ரொம்ப தூரமாக போகிறோம், அந்த ரேடியஸை விட நம்ம அதிகமாக போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிராவிட்டி, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டின்றது வந்து இப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம், G is equal to 9.8 மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதான் அந்த ஜியோட வேல்யூ. ஓகே, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இதான் அந்த ஜியோட கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இது வந்து இந்த ரேடியஸை விட நம்ம அதிகமான தூரம் போய்கிட்டே இருக்கும் போது, ஸோ இந்த ஹைட் அப்படின்றது கம்மியாக இருக்கணும், நம்ம ரேடியஸை விட அதிகமாக போய்கிட்டே இருக்கும் போது அந்த ஹைட் அதிகமாக இந்த கிராவிட்டியில் ஒரு சேஞ்ச் இருக்கும். நம்ம ஏன்னா அந்த ஏர்த்துக்கு எவ்வளோ கிட்ட இருக்கோமோ அவ்வளோக்கு தானே அதெல்லாம் இழுக்க முடியும். அந்த கிராவிட்டியோட பவர் வந்து போக போக கம்மியாயிட்டே தானே போகும். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 2.34. an iron ball and the feather are both falling from height of 10 meter. ஓகே, ஒரு அயன் பாலும் ஒரு ஃபெதரையும் வந்து 10 மீட்டர் ஹைட்லேருந்து போடுறாங்க. ஓகே, நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா டைம் டேக்கன், அது ரெண்டுத்துக்கும் கீழே வந்து கிரவுண்டில் ஹிட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த வெலாசிட்டிஸ் ஆஃப் த அயன் பால் அந்த ஃபெதர். அதாவது அது வந்து இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த கிரவுண்டில் வந்து ஹிட் ஆகும்போது அது என்ன வெலாசிட்டியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அயன் பால் எந்த வெலாசிட்டியில் வரும், அந்த ஃபெதர் என்ன வெலாசிட்டியில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இக்னோர் ஏர் ரெசிஸ்டன்ஸ், அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம இக்னோர் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வேக்கமில் பண்ணுறோம் அந்த மாதிரி. ஓகேவா, அண்ட் டேக் G is equal to 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஆக்சுவலி இங்கே பார்த்தோம்ல இது வந்து ஸ்கொயர் வரும். ஓகேவா, ஸோ இந்த G அப்படின்றது வந்து சில இடத்துல ஆக்சுவலி மோஸ்ட்லி 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் எடுப்பாங்க. ஏன்னா இதை வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. ஸோ சில இடத்துல வந்து நம்ம கேல்குலேஷன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக 10ம் எடுப்பாங்க. ஓகேவா, அந்த 10 G is equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் 10 வச்சு கேல்குலேட் பண்ணணும். அதே அவங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வேல்யூ தான் யூஸ் பண்ணணும். G is equal to 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, இப்போ சொல்யூஷன் பார்க்கும்போது நம்ம டைம் டேக்கனோட ஃபார்முலா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம டைம் டேக்கன் தானே கேட்டிருக்காங்க. ஸோ டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2h பை G இஸ் ஈக்குவல் டு 2 into 10 by 10. ஸோ இந்த 10 கேன்சல் ஆகிட்டு ரூட் 2 செகண்ட்ஸ்னு வரும். ஸோ ரூட் 2ஓட வேல்யூ என்னது 1.414 செகண்ட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அயன் பாலோட டைம் டேக்கன் எவ்வளோ, ஃபெதரோட டைம் டேக்கன் எவ்வளோன்னு தானே கேட்டிருக்காங்க. சின்ஸ் த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், according to the equation the time taken by both the iron ball and the feather to reach the ground are the same. அதாவது இந்த டைம் டேக்கன் இருக்குல்ல இந்த ஃபார்முலா, இது வந்து மாஸ் மேலே டிபெண்ட் பண்ணியிருக்கா இல்லை, வெறும் அந்த ஹைட்டும் அப்புறம் இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மேலே மட்டும்தான் அது டிபெண்ட் ஆகிட்டு இருக்கு. மாஸ் அப்படின்றதே அங்கே ஒன்று வரல. ஸோ நீங்கள் என்ன மாஸை எவ்வளோ பெரிய மாசாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு பின்னு ஒரு பேப்பர் அப்படி இருந்தாலுமே சரி, அது ரெண்டுமே வந்து நீங்கள் அதுவும் வேக்கமில் தான் பண்ணணும். ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது, வேக்கமில் தான் பண்ணணும். அப்படி பண்ணும் போது உங்களுக்கு அது ரெண்டுமே சேம் டைமில் தான் வந்து கீழே விழும். இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் ரூமில் நின்றுட்டு ஒரு பாலையும் ஒரு பேப்பரையும் கீழே போட்டு எனக்கு பேப்பர் அப்படியே பறந்து போயிடுச்சு, பால் மட்டும் தான் கீழே போயிடுச்சு அப்படின்றப்போ அது என்னது, அங்கே ஏரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து அங்கே ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ஏரோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பால் அந்த ஃபெதர் மேலேயோ அந்த பேப்பர் மேலேயோ இருக்கும். நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது வந்து வேக்கமில் டெஸ்ட் பண்ணணும். ஏர் ரெசிஸ்டன்ஸே இருக்கக்கூடாது. அப்படி பண்ணும்போது வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய மாசாக இருந்தாலும் எவ்வளோ கம்மி மாசாக இருந்தாலும் அது சேம் டைமில் தான் வந்து கீழே விழும். இதுதான் ஆக்சுவலி இந்த கலீலியோட எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா.
Galileo concluded that in vacuum, இதுதான் வந்து main point actually. In vacuum, all objects fall with the same acceleration g and reach the ground at the same time. Okay. ஸோ ஒரு அயன் பாலை போட்டாலோ ஒரு ஃபெதரை போட்டாலுமே அது வேக்கம்ல இருக்கும் போது ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லாதப்போ வந்து அது சேம் டைம்ல தான் கீழே விழுவும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து வெலாசிட்டி. ஓகே, அது என்ன வெலாசிட்டியில வந்து விழும், அதுவும் வந்து நம்மளுக்கு எப்படி வரும், சேமா தான் வரும் இல்லையா. ஏன்னா வந்து நம்ம மாஸ் மேல டிபெண்ட் இல்லை. ஸோ அயன் பால் என்ன வெலாசிட்டியில வந்து கீழே விழுதோ அதே வெலாசிட்டியில தான் வந்து இந்த ஃபெதரும் கீழே விழும். ஓகே, √2gh வருது. 2 இன்டூ ஜியோட வேல்யூ 10, ஹெச்சோட வேல்யூவும் 10. ஸோ 10 இன்டூ 10 வந்து 100, 100 இன்டூ 2 வந்து 200. ஸோ இது நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து அப்ராக்சிமேட்டா 14.14 மீட்டர் பர் செகண்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த வெலாசிட்டியில தான் வந்து அந்த ரெண்டுமே கீழே விழும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு இங்க. எக்ஸாம்பிள் 2.35. It is possible to measure the depth of the well using kinematic equations. ஸோ இப்போ ஒரு வெல் இருக்கு, அந்த வெல்லோட டெப்த், அதாவது இந்த ஹைட் மேல இருந்து அது கீழே சர்ஃபேஸ் வரைக்கும் அது என்ன டெப்த்ல இருக்கு அப்படின்றது வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா முடியும், ஏன்னா அந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கன்சிடர் அ வெல் வித்தவுட் வாட்டர். ஸோ அந்த வெல்லில் வந்து வாட்டர் இல்லாத மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு ஆஃப் சம் டெப்த் டி. ஸோ அதோட டெப்த் வந்து டி அப்படின்னு வச்சுக்கலாம். டேக் அ ஸ்மால் ஆப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லெமன். ஸோ ஏதோ ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் நம்ம லெமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, அதுவும் வந்து ஒரு ஸ்டாப் வாட்சும் எடுத்துக்கணும். ஓகே, வென் யூ ட்ராப் த லெமன் ஸ்டார்ட் த ஸ்டாப் வாட்ச். ஸோ நீங்கள் இப்படி வைக்கிறீங்க, கையில் லெமன் பிடிச்சிக்கிறீங்க, அப்படியே விடுறீங்க. ஓகே, ஸோ விடும் போது அந்த ஸ்டாப் வாட்சை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, as soon as the lemon touches the bottom of the well, stop the watch. ஸோ அந்த லெமன் கரெக்டாக போயிட்டு எப்போ அந்த பாட்டம்ல டச் பண்ணுதோ அப்போ வந்து இந்த வாட்சை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நோ த டைம் டேக்கன் பை த லெமன் டு ரீச் த பாட்டம் அண்ட் நோ த டைம் ST. ஸோ அந்த டைம் டேக்கன், இந்த ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஸ்டாப் பண்ணும்போது அந்த டைம் டேக்கன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதை T நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சின்ஸ் த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த லெமன் யூஸ் ஈக்குவல் டு 0, நம்ம என்ன பண்றோம், அந்த லெமனை இப்படி தூக்கி போடல, ஜஸ்ட் இப்படி பிடிச்சிட்டு அப்படி இப்படி விடுறோம். ஸோ அதனால அந்த இனிஷியல் வெலாசிட்டி என்னது 0 and the acceleration due to gravity g is constant over the well. We can use the equations of motion for constant acceleration. So the g அப்படின்றது constant இல்லையா, ஸோ அதனால வந்து இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த டிஸ்டன்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், இந்த டெப்த் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால வந்து நம்ம s is equal to ut plus half at square இந்த செகண்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த எஸ்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்னா டி. அந்த அது மேல இருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே வருது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தானே அதோட டெப்த். ஸோ அதனால s is equal to d, u is equal to 0. ஓகே, a is equal to g அப்படின்னு வரும். Since we choose the y axis downwards, so y axis வந்து downwards நம்ம சூஸ் பண்ணிக்கிறதுனால a is equal to plus g அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இங்க வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஸ்க்கு பதிலாக d is equal to இந்த டேர்ம் அப்படியே 0 ஆயிடும் இல்லையா, இது 0னால இந்த டேர்ம் 0 ஆயிடும். d is equal to half gt square அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அதான் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஓகே, d is equal to half gt square அப்படின்னு வரும். Substituting g is equal to 9.8 meter per second square, we get the depth of the well. ஸோ அந்த ஜியோட வேல்யூ வந்து இந்த 9.8 மீட்டர் பர் செகண்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டி ஓட வேல்யூ வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல, இந்த மெஷர் பண்ணோம்ல, ஸோ அந்த ஸ்டாப் வாட்ச் வச்சு, ஸோ அதை மெஷர் பண்ண டைம் இங்கே போட்டோம் அப்படின்னா நம்ம இந்த டெப்த்தை கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டு எஸ்டிமேட் த எரர் இன் அவர் கால்குலேஷன் we can use another method to measure the depth of the well. ஸோ இதில் வந்து மேபி எரர் இருக்கும், சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஸ்டாப் வாட்ச் கரெக்டாக அந்த டைமை கால்குலேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை கால்குலேஷன்ஸில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு எரர் இருந்திருக்கும். ஸோ எரர் இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இன்னொரு மெத்தடும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டேக் அ லாங் ரோப் அண்ட் ஹேங் த ரோப் இன்சைட் த வெல் டில் இட் டச்சஸ் த பாட்டம். ஸோ ஒரு பெரிய ரோப் எடுத்துக்கிட்டு, கயிறு எடுத்துக்கிட்டு அது வந்து மேலேருந்து அந்த பாட்டமை டச் பண்ணுற வரைக்கும் அந்த கயிறை விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெஷர் த லென்த் ஆஃப் த ரோப் விச் இஸ் த கரெக்ட் டெப்த் ஆஃப் த வெல் டி கரெக்ட். ஸோ அந்த லென்த் நம்ம அப்படி விட்டுட்டு அது வந்து சர்ஃபேஸை டச் பண்ணதில்ல, ஸோ அவ்வளோதான் வந்து அதோட டெப்த், அந்த வெல்லோட டெப்த். ஸோ அந்த லென்த் ஆஃப் த ரோப்பை மெஷர் பண்ணி அதுதான் வந்து டி கரெக்டாக நம்ம எழுதி வச்சுக்கணும். அப்புறமா அந்த எரர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எரர் இஸ் ஈக்குவல் டு அந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டு மைனஸ் நம்ம ஏதோ ஒரு எரரோட மெஷர் பண்ணிப்போல, ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்கும் நடந்திருக்கும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை டி அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஸோ ரிலேட்டிவ் எரர் அப்படின்னா வந்து இதான் வந்து எரர் இல்லையா, ஸோ எரர் பை கரெக்டான அந்த வேல்யூ. ஓகேவா, அதான் ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டி கரெக்ட் மைனஸ் டி பை டி கரெக்ட் அப்படின்னு வரும். ஸோ ரிலேட்டிவ் எரர். அதே பெர்சன்டேஜ் ஆஃப் ரிலேட்டிவ் எரர் வந்து பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்டூ 100 அப்படின்னு போட்டு அந்த பெர்சன்டேஜை கண்டுபிடிக்கலாம். ஓகே,
வாட் would be the reason for an error if any? ஸோ எதனால அந்த எரர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா மேபி நம்ம இந்த ஸ்டாப் வாட்சை வந்து கரெக்டாக ஆன் பண்ணாமல் ஆஃப் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை அந்த ஸ்டாப் வாட்ச்லேயே ஏதாவது மிஸ்டேக் இருந்திருக்கலாம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் இருந்திருக்கலாம், அந்த மாதிரியான சில எரர்ஸ்லாம் வரும்ல. ஸோ அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்பீட் த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மாசஸ் அண்ட் கம்பேர் த ரிசல்ட் வித் டி கரெக்ட் எவ்ரி டைம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டைம் மட்டும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அது நம்ம கரெக்டான வேல்யூ சொல்ல முடியாது. ஸோ அது வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு லெமனை போட்டு செக் பண்ணணும், லெமன் போட்டாலும் அதே வேல்யூ வருதா, இல்லை ஒரு பெரிய அயர்ன் பால் எடுத்து போட்டு பார்க்கணும், ஐ மீன் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸை போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இஃப் தெர் இஸ் வாட்டர் இன் த வெல் திஸ் மெத்தட் கேன் பி யூஸ் டு மெஷர் த டெப்த் ஆஃப் த வெல் டில் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். ஸோ இப்போ அதில் வாட்டர் இருக்கு, அந்த வெல்லில் வாட்டர் இருக்கு அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அந்த வாட்டர் இருக்கிற அளவுக்கு வரைக்கும் அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் நம்ம அந்த டெப்த்தை மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இவ்வளோதான் இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டியில் வந்து கேஸ் 1 a body falling from a height h. இந்த கேஸ் 2 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.